அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது. ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சாதாரண ஒரு நிலையில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். பொம்மைகளை செஞ்சுக்கிட்டு சாதாரண ஒரு ஃபேமிலி, தேவன் அறியாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்து என்ன அவர் சொன்னார்னா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய தேசங்களைப் போல உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை சொல்லி அவனை கூப்பிட்றாரு பாருங்க. அருமையானவர்களே, நாம் யாரு? இதே ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய அதுக்கு பிறகு வந்தவர் தான் நாம. ஆகவே நமக்கு இதே வார்த்தை தான். உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை பெரிய ஜாதியாக்குவாராம், பெரிய ஜாதியாக்குவார். யாருக்கு அடையாளம் தெரியாது இருக்கிற நம்ம பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து நம்மளுடைய பேரை, உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவார். யாருக்கு தெரியாது இருக்கிற உங்கள் பேர் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கும், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கும், பெருமைப்படுத்துவார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். எப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், இதில் சந்தேகமே இல்லை. இது அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம். யாருக்கு இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், அது ஒரு தாழ்ந்த சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு பிரபலமில்லாத ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை பிரபலமாக்குவார். எல்லாரும் உங்களை தெரிகிற மாதிரி உங்களை அப்படி ஒரு நோட்டபிள் பர்சனாக, ஒரு விஐபியாக மாற்றி உங்கள் குடும்பத்தை அப்படி ஆஸ்வதிப்பார். நிச்சயம் இந்த வார்த்தை நடக்கும். விசுவாசிங்கள். God bless you.